வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான ஒரு மொறுமொறுப்பாக ஒரு தட்டை செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள பச்சரிசி மாவுலேயே நம்ம தேவையான மேல் மாவு கலந்து ஒன்று செஞ்சுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதையும் அரைக்க வேண்டியில்லை, என்ன எங்கேயும் போய் நினைக்க வேண்டியில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவுலேயே நம்ம என்னென்ன போடணும் மேல் மாவு போட்டு நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம். என்ன நீங்கள் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் வாங்கி கொடுக்காம அரை மணி நேரத்தில் இந்த பலகாரத்தை செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா madebyammachiயை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒன்றும் வீடியோஸ்க்கு வரும். பாருங்கள், தேவையான பொருள் முதல்ல என்ன செய்யணும், வானலியை காய வச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு வறுத்துக்கிட்டால் போதும். நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். 2 கப்பு பச்சரிசி மாவில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ தட்டை. இப்போ ரொம்ப செவக்காமல் இந்த மாதிரி அழகாக வறுத்து வச்சுக்கோங்க. இதை ஆறணுன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா சலித்து வச்சுக்கணும். இந்த கப்பி இருக்கும், அதனால் சலித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுதான் அதுக்கு தட்டைக்கு தேவையான மேல் மாவு உளுந்து தான், வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு. அதை நம்ம போட்டுக்க போகிறோம். அதையும் நல்லா சலிச்சுட்டு இந்த கப்பியை எடுத்துருங்க. பாருங்கள், எல்லா மாவையுமே நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் கூட அதை சலித்து எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பலகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ அந்த பச்சரிசி மாவு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதை சூடு, அதாவது ரொம்ப செவக்காமல் சூடு, கை பிடிக்கிற சூடு, கை வைக்கிற சூடு அளவு நம்ம வறுத்துக்கணும். இது இந்த பக்குவம் வர்றதுக்கு என்னென்னா, அந்த கோடை இழுத்து பாருங்கள். அந்த மாவை எடுத்து ஒரு கோடு இழுத்து பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் கோடு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அது பக்குவம். வறுபட்டுடுச்சு, மாவு வறுபட்டது, பக்குவமான இது அந்த 2 கப்பில் இப்போ நம்ம 2 ஸ்பூனு தான் உளுத்தம்பருப்பு வறுத்துருக்கோம்ல, உளுத்தம்பருப்பு மாவு அதை தான் போடுறோம். இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு டேபிள் சால்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் பெருங்காய பவுட்ரு நம்ம தேவையான அளவு, இந்த கையில் கொட்டுறோம் பார்த்திங்களா, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அதை போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி அதில் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம், நல்லா இருக்குமா, வாசமாக இருக்கும். அப்புறம் இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன செய்கிறேன், இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் மறந்துட்டேன் நான், கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுங்க கடலைப்பருப்பை, அதை இதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடலன்னா கூட எள்ளு போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ அடுப்பில் அதை பொரிக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா வானலியில், அந்த எண்ணெயை 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் வெண்ணெய் போடலை, வீட்டில் இல்லை, அதனால் போடலை. நெய் போட்டுக்கலாம் இருந்தாலும், அதனால் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சூடு எண்ணெயை தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி சமமாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா சமமாக நம்ம பிசைகிறது தான் இருக்குது. இல்லைன்னா உப்பு ஒரு இடத்துல, பெருங்காயத்தூள் ஒரு இடத்துல, எல்லாம் தனித்தனியாக இருக்கும். கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சமமாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து மாவை நம்ம பக்குவப்படுத்தணும். நம்ம எள்ளடை தட்டுற அளவுக்கு மாவை உருட்டி பக்குவப்படுத்தணும். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விடுறோம் பாருங்கள். தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு, சப்பாத்தி மாவு சாஃப்டாக நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துடணும். கையில் ஒட்டாது, ஏன்னா அதில் ஆல்ரெடி 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதனால் இப்போ பாருங்கள், இதுதான் இந்த சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது தட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ என்னென்னா, நிறையா போட்டால் துணியில் நம்ம தட்டலாம். ஆனால் நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம். சின்ன காட்டன் கிளாத்தை விரித்து போட்டு அதில் இதே மாதிரி பாலித்தீன் கவரை ஒரு உருண்டை உருட்டி அந்த துணி மேலே வச்சு, பாலித்தீன் கவரை மேலே வச்சு ஒரு டவராவில் ஒரு கிண்ணத்துலேயோ அழுத்தி இது மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த முள்கரண்டி இருக்கு இல்லையா, அதால் நடுப்புற குத்தி விடுறேன் பாருங்கள். எதுக்குன்னா நடுப்புறையும் வேகும். நம்ம ஐயோ வேகுமோ வேகாதோன்னு நினைக்க வேண்டியே இல்லை. அந்த முள்கரண்டியால் நடுப்புற ஒரு 4-5 தடவை அப்படி இப்போ 2-4 தடவை அப்படி குத்தி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் சமமாக கிறிஸ்பியாக வேகும். அதனால தான் நான் அது மாதிரி செய்கிறேன். இது ரொம்ப அருமையாக இருக்குமா அந்த டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம உளுத்த மாவு வேறு போடுறோம். இப்போ பாருங்களேன், இது மாதிரி கூட செய்யலாம். நம்ம வாங்குகிறோம் இல்லையா அந்த உளுந்து இதெல்லாம் கவர், இந்த பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ரவுண்ட் பண்ணி அதை வச்சு கையாலேயே தட்டலாம். இல்லைன்னா மடக்கி போட்டு அப்படியே பாருங்களேன், இந்த பாலித்தீன் கவரை அப்படியே மடக்கி போட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் கொடுத்து அது ரவுண்ட் ஷேப்பில் வந்தோன்னா கையாலேயே கொஞ்சம் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம கிண்ணத்தால் அழுத்தி விடுறது கூட நம்ம கையால் கொஞ்சம் தட்டி விடணும். இப்போ பாருங்களேன், அதை அழுத்துனா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ நம்ம ரவுண்டாக எடுக்கணுன்னா இது மாதிரி செய்யலாம். அழகாக வந்துருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் மெலிசாக தட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குமா இது. குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இப்போ வெளியிலலாம் வாங்கி கொடுத்த குர்குரே அது இதுன்னு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு காரசாரமாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க அதை சாப்பிட்றத இது சாப்பிட்லாம். இது ஒரு ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த மாதிரி. ஆனால் புளிக்க வச்சிடக்கூடாது மாவை. உடனடியாக
நம்ம பிசைஞ்சு மேல் மாவை கலந்து நான் போடுற ஜாமான்லாம் போட்டு உடனடியாக செஞ்சு அங்கேயே அடுப்புக்கிட்டே நின்று அந்த பாலித்தீன் கவரில் தட்டி தட்டி போடலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆனால் எண்ணெய் குடிக்காதுமா இது. பாருங்கள் அப்படியே கலகலன்னு இருக்கும். இப்போ பொரித்து ஒரு தட்டில் கொட்டுறோம் பாருங்கள், அப்படியே கலகலன்னு சத்தம் கேட்கும். அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினோன்னு தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த அதிரசத்துக்கு இப்படி மாவு மேலே அள்ளி அள்ளி ஊற்றுவோம்ல, அது மாதிரி கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு 2 பக்கமும் பெரட்டி போட்டு வேக வச்சு நம்ம எடுக்கணும். இது வந்து நான் சொல்ல போகிறேன் என்னென்னா, ஒரு பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா எல்லாமே செய்கிற மாதிரி, எல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் இந்த காரம் வகை வந்து எல்லாமே செய்யலாம். நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சி வச்சுக்கிட்டா டக்குன்னு குழந்தைங்க கேட்கும்போது ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டு செய்யலாம். இப்போ கலக்கலன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள், தட்டில் கொட்டுவேன் எடுத்து. இப்போ இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினோன்னு தான் எடுக்கணும். சத்தத்தை பார்த்திங்களா? கிறிஸ்பியாக இருக்கும். ஆரோக்கியமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்கம்மா. நன்றிம்மா.